நடனமும் வழிபாடே. குரு சீடருடன் பார்வையாளராக உட்கார்ந்திருந்தார். அவர், இவ்வளவு காலம் நீங்கள் வழிபாட்டினை கேட்டதுண்டு, சொன்னதும் உண்டு. இன்று நீங்கள் ஒரு வழிபாட்டினை பார்க்க போகிறீர்கள் என்றார். அப்போது திரை விலகியது. பேலே நடனம் தொடங்கியது. அவன் இல்லாத இடம் எது? அடியார் ஒருவர் மெக்காவுக்கு புறப்பட்டார். நகருக்கு வெளியே பயண அலுப்பினால் சாலையில் படுத்தார், உறங்கிவிட்டார். இதை கண்டு கோபம் கொண்ட யாத்ரிகன் ஒருவர் அவரை எழுப்பினார். இறைவனிடத்து நம்பிக்கை கொண்ட யாவரும் மெக்கா மாநகர் இருக்கும் திசை நோக்கி தலைவணங்கி இருக்கும் இந்த சமயத்தில் அத்திசையில் காலை நீட்டிக்கொண்டு படுத்திருக்கிறாயே, நீ உண்மையான முகமதியன்தானா என்று பொறிந்து தள்ளினார். அந்த அடியவர் அசையவே இல்லை. கண்களை திறந்தவாறே, தம்பி, இறைவன் இல்லாத திசை எது? சொன்னால் அத்திசையில் நீட்டிக்கொள்கிறேன் என்றார்.